களிப்பு காணப்படணும். ஹல்லேலூயா. எதுல களிப்பு காணப்படணும்? எதுல களிப்பு காணப்படணும்? கர்த்தரை ஆராதிக்க போறேன், கர்த்தரை துதிக்க போறேன், தேவனின் வாழ்க்கையில் எனக்கு செய்த நன்மைகளை சாட்சியா சொல்ல போறேன், தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க போறேன். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு சந்தோஷம். நம்முடைய சந்தோஷத்துக்கு அடிப்படை காரணமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் ஜீவபலி. காலையில் எந்திரிக்கிறது, குளிர்ல காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிறது இஸ் a very stress. அது முடியாத காரியம். வேதத்துல ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறது அநேகர் அம்மா சொல்லி அம்மா அப்பா திட்டி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு அதிகாரம் வாசிச்சு. அப்படி காணப்படக்கூடாது. அப்படி காணப்படுதுன்னா எனக்கு இந்த பாதையில என்ன இல்லைன்னு அர்த்தம்? பிரியம் இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயப்படுகிறேன்னா அவருடைய வழியில நடக்கிறதுக்கு நமக்கு எனக்கு காணப்படணுமா? பிரியம் காணப்படணும். அவருடைய வழியில நடக்கிறதுக்கு நமக்குள்ள என்ன காணப்படணும்? பிரியம் காணப்படணுங்க. அது யாரும் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை. ஜெபம் உனக்கு பிரியமா இருக்கும். ஜெபிக்காதது உனக்கு சிரமமா இருக்கு. ஐயோ இன்னைக்கு ஜெபிக்கல, இன்னைக்கு உடம்பு சரியில்லை ஜெபிக்கல, இன்னைக்கு காலையில ஒரு கமிட்மெண்ட் சீக்கிரம் வெளியே போக வேண்டியது இருந்துச்சு ஜெபிக்காம போயிட்டேன். அது உனக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை உண்டாக்கும். ஒருவேளை ஆலய ஆராதிக்க வர முடியாதபடி சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில பாதிச்சுன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கும். வேதத்தை ஒரு நாள் தியானிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கும். எப்போ கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் காணப்பட்டா பரிசுத்த வேதத்திலே உபாகமம் எழுதின புத்தகத்துல 30வது அதிகாரத்துல ஆண்டவர் 2 பாதையை நமக்கு முன்னாடி வைத்திருக்கிறார். 30:19 பார்க்கும்போது ஒன்று ஜீவன், ஒன்று மரணம். 2 பாதை நமக்கு முன்னாடி வைத்திருக்கிறார். ஜீவ பாதையும் மரணத்தின் பாதையும் நமக்கு வைத்திருக்கிறார். எந்த பாதையை நம்ம சூஸ் பண்றோமோ அந்த பாதைக்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. எந்த பாதையை சூஸ் பண்றோமோ அந்த பாதையில் என்ன உண்டா? ஒரு முடிவு உண்டு. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது உக்கடை தாண்டி அந்த ஃப்ளைஓவர் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 ரோடு பிரியும். கோயம்புத்தூர்ல இருந்து இங்கே சவுத் மார்க்கமா நீங்க வந்தீங்கன்னா ஆத்துப்பாலத்தில் 2 ரோடு பிரியும். நீங்க லெஃப்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நேரா பொள்ளாச்சி போயிடும். நீங்க ரைட்டை சூஸ் பண்ணீங்கன்னா நேரா பாலக்காடு போயிடும். சம்மந்தமே இல்லை. வெவ்வேறு ஸ்டேட் பாருங்க. நம்ம சூஸ் பண்றது நம்ம கையில் இருக்கு. அந்த இடத்துல நின்று எதை சூஸ் பண்ண ஒரு பாதையை நீ சூஸ் பண்ணா அந்த பாதைக்கு ஒரு முடிவு உண்டு. ரைட்டை சூஸ் பண்ணா கேரளாக்குள்ள போயிடுவோம், லெஃப்டை சூஸ் பண்ணா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவோம். அது சூஸ் பண்ண வேண்டிய கடமை நம்ம கையில் இருக்கு பாருங்க. அதே போல ஆண்டவர் சொல்றாரு 2 பாதைப்பா. ஒன்னு செம்மையான வழி, அதுல ஆலயம் இருக்கும், வேதம் இருக்கும், ஜெபம் இருக்கும், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் இருக்கும், தேவனோட ஐக்கியம் உண்டு. இது எல்லாம் நிறைந்ததுதான் செம்மையான பாதை. இன்னொரு பாதை என்ன பாதை? அது மரணத்தின் பாதை. இந்த செம்மையான பாதையில முடிவு ஒண்ணு இருக்கா. அதே உபாகமம் எழுதின புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 16வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 செம்மையான பாதைக்கு 2 முடிவு உண்டா. இந்த ஜீவ பாதைக்கு ஆசீர்வாதம் என்கிற முடிவும், இந்த மரணத்தின் பாதைக்கு சாபம் என்கிற ஒரு முடிவையும் வேதத்துல வைக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அது போல இன்னைக்கு பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என் வாழ்க்கையில காணப்பட்டுச்சுன்னா நான் ஜீவ பாதையை சூஸ் பண்ணிக்கணும், செம்மையான பாதையை சூஸ் பண்ணிக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஆலய ஆராதனைகள், தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம், வேத தியானம், ஜெபம் என்று இந்த செம்மையான பாதையை நான் பிரியத்தோட விருப்பத்தோட என் வாழ்க்கையில எக்ஸசைஸ் பண்ண பழகிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. என்ன செய்ய பழகிக்கொள்ளணும்? எக்ஸசைஸ் டெய்லி பிராக்டிஸ் பண்ண பழகிக்கொள்ளணும். நீங்க பழகிக்கொண்டா அந்த பாதைக்கு ஒரு முடிவு உண்டு. என்ன முடிவு? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும், கர்த்தரை என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், கர்த்தரை என் தொழிலை ஆசீர்வதிக்கணும். கடந்த நாள்ல பார்த்து